மார்கழி 10 இன்னைக்கு டே எப்பவும் போல் ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதிகாலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு இந்த 10 டேஸாக நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். கரெக்டாக 4:00 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து முடித்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி ப்ரேயர்ஸ் வச்சுட்டு அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணும்போது அந்த ஹோல் டேவுமே அவ்வளோ டென்ஷன் ஃப்ரீயாக போகுது. காலையிலே எந்திரிக்கிறதுனால வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா டென்ஷன் ஃப்ரீயாக சீக்கிரமே முடிச்சிடுற மாதிரி இருக்கா. அப்புறம் நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்குது, நமக்கான டைமையும் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. டிசைட் பண்ணியாச்சு. இனி மார்கழி மாதம் மட்டும் இல்லை, எல்லா மந்த்தும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இதே மாதிரி வாசலிச்சு கோலம் போட்டு காலையிலேயே பூஜையை முடித்து அந்த டேவையும் ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் அது கூடவே கொஞ்சம் யோகா எக்ஸசைஸ் வாக்கிங்னு ரெகுலராக பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு முடியுதுன்ட்டு. இன்னைக்கு படித்ததில் பிடித்தது பார்க்கலாமா? டாபிக் முழுமையடைய. அழிவை விட்டு தள்ளி இரு, அழிப்பவர்களை விட்டே ஒதுங்கி விடு. முடிவு என்பது வரையறைக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் தன் தன் கால அளவை வாழ்ந்து முடிந்தால் மட்டுமே அது கரை சேர முடியும். அதற்குள் அழிக்க புகுவது உன்னை கர்மாவுக்குள் தள்ளும். பாரமில்லாத பாவமில்லாத வாழ்விற்கு வாழ உதவு. வாழவிப்பது மட்டுமே கொள்கையாக கரைப்பிடிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை முழுமையடைவதில் சிரமம் இருக்காது. அடுத்தவர் கர்மாவுள் புகும்பொழுது தன் கர்மா நீளும் என்பது உணரப்பட வேண்டும். வாழ்வை முடித்து வைக்கும் எனும் போது அடுத்தவருக்கு உதவாது தன் வாழ்வு முடியாதே என்று புலம்பல் வேண்டாம். அடுத்தவரை ஆய்ந்து உதவுவது தவறல்ல. குழியில் விழுந்து கிடப்பவனை தூக்கிவிட கை கொடுக்கலாம், ஆனால் அந்த கையை பிடித்து அவன் உன்னை குழியில் இழுத்து விட்டுவிடக் கூடாதே. உதவவும் வேண்டும், நீயும் அழியக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தும் பொழுதே வாழ்வு முழுமையடையும். எவ்வளோ ஒரு அழகான வரிகளில் தானும் வாழணும், அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை பற்றி யோசிக்கவே மறந்துடுறோம். நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையே மறந்து போயிடுறோம். ஃபேமிலி, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் இருக்கிறதுல தப்பே கிடையாது. அவங்களுக்காக பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தப்பு கிடையாது. ஆனால் நமக்கான டைம் இங்கே எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீ மட்டுமா புதுசா பண்ற? எல்லாரும் தானே பண்றாங்க, என்னமோ நீ மட்டும் பண்ற மாதிரி பேசுற. இதெல்லாம் கடமை, செஞ்சுதான் ஆகணும்னு கடமையை பத்தி பேசுறவங்க கிட்ட திருப்பி கேளுங்க. கடமைங்கிறது இங்க எல்லாருக்கும் பொதுவானது. அதேதான் அவங்க நியாயமான உரிமைங்கிறதும் அவங்களுக்கு உரிமையானது. ஏதோ காரணங்கள்லாம் தேடுறோம், கவலைப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும். ஆனா உண்மையான காரணத்தை சந்தோஷத்திற்காக நம்ம தேடவே மாட்டோம். நம்ம லைஃப்பை வெறுமையாக்குறதும் முழுமையாக்குறதும் சந்தோஷமா மாத்துறதும் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. மற்றவங்களுக்காக வாழறதுல தப்பே இல்லை. ஆனால் நமக்காகவும் நம்ம வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம வாழ்க்கை தானே, வாழ்ந்துடலாமே.